வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ சேனலை எப்படி வந்துட்டு க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரோ நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், என் சேனல் க்ரோவே ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அதில் நிறைய பேர்த்தோட சேனலை போய்ட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்த ஒரு 3 மிஸ்டேக்கை இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை இப்போவே வந்துட்டு விட்டுறது நல்லது. அப்போ தான் உங்களோட சேனல் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு க்ரோ ஆகும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் SM கிரியேஷன் தமிழ். ஸோ இவர் சேனலில் பார்த்தீங்கன்னா சினிமா ரிலேட்டட் வீடியோஸ், மூவி ரிவ்யூஸு, ஹீரோயின்ஸோடைய சேலரி வீடியோஸு, ஆடியோ லான்ச் ரிலேட்டட் வீடியோஸ், இப்படி சினிமா ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வந்துட்டு அவங்க சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவருடைய கண்டென்ட் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அப்புறம் உங்களோட சேனலை நம்ம சேனலை நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்ருங்க. இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ இந்த 3 டிப்ஸில் ஃபஸ்ட்டு டிப்பு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீச்சு ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு 4-5 கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் 5 வீடியோ 10 வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. ஒருத்தரோட சேனலை நான் போய் விசிட் பண்ணி பார்த்தேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கண்டென்ட் வீடியோஸ் வந்துட்டு அவர் சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்காரு. ஒவ்வொரு கண்டென்ட்டையும் 10-15ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 100 வீடியோஸ்க்கு மேலே போட்டார். பட் அந்தளவுக்கு ரீச் வந்துட்டு கிடைக்கல. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் மல்டி கண்டென்ட் தான். ஸோ இந்த மல்டி கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுறது நல்லது கிடையாது. ஒரு சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலும் சரி, நார்மல் வீடியோஸ் போட்டாலும் சரி, ஒரு கண்டென்ட்டு இல்லை 2 கண்டென்ட்டு, ரொம்ப அதிகபட்சமாக போனால் ஒரு 3 கண்டென்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸில் நிறைய வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனி ஆடியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வியூஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போது ஒரே ஒரு கண்டென்ட், ஒரே ஒரு நீச்சை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரிலேட்டடாகவே நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் 1000 இல்லை அதுக்கு மேலேயே தாராளமாக வியூஸ் போகும். அதுவே நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் 5 வீடியோ 10 வீடியோன்னு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கூட ஒவ்வொரு வீடியோக்கும் 10, 20, 100, 200 இப்படி தான் வந்துட்டு வியூஸ் போகும். ஸோ இதுதான் வந்துட்டு மல்டி கண்டென்ட் சேனல்ஸுடைய பிரச்சனை. ஸோ ஒரு கண்டென்ட் ஒரு நீச்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதிலே வந்து ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்துட்டு க்ரோ ஆகும். டிப் நம்பர் 2, இதுவும் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னாலே ஒரு 40 செகண்டு இல்லை ஒரு 60 செகண்டுக்கு தான் நம்ம வீடியோ எடுப்போம் இல்லையா? அதனால் யாருமே எடிட் பண்ண மாட்டீங்க, ஆஸ் இட் இஸ் வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அன்எடிட்டட் வீடியோஸை வந்துட்டு அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மச்சீஸ். நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாலே அது ஷார்ட்ஸ் வீடியோ, அதாவது போர்ட்ரேட் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை லேண்ட்ஸ்கேப் வீடியோவாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி அதை எடிட் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த வீடியோக்கு மியூசிக் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் தேவைப்பட்டால் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது, இல்லை ஏதாவது இமேஜஸ் தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணுறது. ஸோ எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு பக்காவான வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் அதுக்கான ஒரு ரீச் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ணி அப்படியே ஆஸ் இட் இஸ் அதை ரா ஃபைலாகவே அப்லோட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரீச் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அன்எடிட்டட் வீடியோஸை அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3, நிறைய பேருக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. யூடியூப்லேயே நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது எல்லா லாங்குவேஜ்லையுமே. ஸோ அதெல்லாம் போயிட்டு பாருங்கள். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம போர்ட்ரேட்டாக தான் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும், எப்படி ஷூட் பண்ணணுங்கிறத பற்றிலாம் நிறைய விஷயம் இருக்குது யூடியூப்லேயே. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எடுக்கும்போதே அது லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தால் நல்லா இருக்குமா, இல்லை போர்ட்ரேட்டில் எடுத்தால் நல்லா இருக்குமா, எந்த ஆங்கிளில் எடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு வீடியோ அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் தப்பான ஒரு ஆங்கிளில் தப்பான ஒரு பொசிஷனில் வச்சு நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸை ஷூட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் தனியாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதா இல்லை ஸ்லோமோ பண்ணுறதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து அதை எப்படி ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அப்படியே விட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைனாப்பிளை எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபுல் பைனாப்பிளை
மெலிசா ஸ்லைஸ் போடுற மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க. அந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் லென்த்து பார்த்தோம்னா ஒரு 2.5லேருந்து 3 நிமிஷம் பக்கம் போகுது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ வேகமாக கட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த 3-3.5 நிமிஷத்து வீடியோவை ஒரு 40 செகண்ட் 50 செகண்ட் 60 செகண்ட்குள்ளே நீங்கள் சுருக்கி அதை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ அது பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு பைனாப்பில் கட் பண்ணுறோம் அவ்வளோதான் மேட்ரு, பட் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு சுவாரஸ்யமாகவும் ரிலாக்ஸிங் வீடியோவாக வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எந்தெந்த வீடியோலாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும், எதெல்லாம் ஸ்லோவாக காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான டிப்பு. சில வீடியோஸ்லாம் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சில வீடியோஸை ஸ்லோமோ பண்ணி பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். ஸோ நான் சொன்ன இந்த 3 டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் பேசிக் தான். இன்னும் எக்கச்சக்கமான டிப்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.